Hi friends, welcome to my channel Engineering மளிகை கடை. இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ப்ராடக்ட்டில் உள்ள ஒரு சில பொருளோட ஹோல்சேல் ப்ரைஸும் ரிட்டன் அதாவது மளிகை கடையில் நம்ம எக்ஸ்பைரி ஆன பொருளை டேமேஜ் ஆன பொருளை ரிட்டன் பண்ண முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அதுக்கான வீடியோவும் அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம இந்த ப்ராடக்ட்டில் உள்ள மார்ஜின் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ப்ரூ க்ரீன் லேபிள். சரிங்களா, இது ஃபில்டர் காஃபின்னு சொல்லுவாங்க, கடுங்காஃபின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரூ இது 100 கிராம் 36 ரூபா தான். இது டைரெக்டாக பாலில் போட்டு குடிக்க முடியாது. இதை கொதிக்க வச்சு கடுங்காஃபி, இந்த பாலில் ஊற்றி சாப்பிட்ற கடுங்காஃபி, அந்த மாதிரி பால் காஃபி குடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது செட் ஆகும். இதுக்குன்னு கொஞ்சம் ஸ்பெசிஃபையான கஸ்டமர்ஸ் இருக்காங்க. சரிங்களா, அவங்களுக்காக இது எல்லா கடையிலையும் கிடைக்காது. சில ஏரியாவில் எல்லோரும் வாங்குறாங்கன்னா இருக்கும். இப்போ நம்ம ஏரியாவில் எங்கேயுமே இது கிடைக்காது. நான் கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் கம்மி ஆர்டரில் இது வாங்கி கொடுப்பேன். ஓகேங்களா, ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இருக்கும் ப்ரூ க்ரீன் லேபிள். சரிங்களா, 3 பீஸு 36 ரூபா எம்ஆர்பி, 97 ரூபா 2 பைசா டிவைட் பை 3 பீஸு, 32 ரூபா 50 பைசா உள்ளது. அப்படிங்கிறதுல இது நமக்கு இந்த ஒரு பேக்கெட்டில் 3 ரூபா 50 பைசா மார்ஜின் இருக்குது. சரிங்களா, கம்மி தான். பட் இருந்தாலும் அந்த ஒரு சில கஸ்டமரை விடக்கூடாதுங்கிறதுக்காக நான் இது எப்பவும் வாங்கி வச்சுருப்பேன். அடுத்து ப்ரூ 2 ரூபா ப்ரூ ஏற்கனவே பழைய வீடியோவில் பார்த்துருக்கேன். இதில் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். அதனால் பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அந்த வீடியோவில் போய் அந்த 2 ரூபா ப்ரூ பற்றி டீட்டெயில் வேணால் பார்த்துக்காங்க. ஓகே, அடுத்து ப்ரூ திருப்தி ஹோட்டல் ப்ரூம்பாங்க. அது வீட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக மெம்பர்ஸ் இருக்க வீட்டுக்கு வாங்குவாங்க, ஃபங்க்ஷனுக்கு வாங்குறது. இது மாதிரி ஹோட்டல் ப்ரூ. சரிங்களா, இதோட ரேட் 185 ரூபா. சரிங்களா, 185 ரூபா 2 பீஸு, 5 ரூபா 86 பைசா டிஸ்கவுண்ட் உங்களுக்கு தெரியுதுங்களா. 5 ரூபா 86 பைசா, 338 ரூபா 80 பைசா டிவைட் பை 2 பீஸு. இது 169 ரூபா 4 பைசா வருது. 170 ரூபான்னு வச்சுக்கலாம். இதை 180க்கு வர கொடுக்கலாம். அதுக்கு கீழே குறைச்சி கொடுக்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெர்சன்டேஜில் தான் லாபம் பார்க்கணும். இப்போ இந்த பொருளுக்கு மேலே 5 ரூபா 10 ரூபா வச்சு விற்கிறோம் அப்படிங்கிற தப்பு பண்ணக்கூடாது. இது 170 ரூபா வருதுன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் 170. 10 ரூபாய்க்கு 1 ரூபா கூட இல்லை. 10 ரூபாய்க்கும் 1 ரூபாய்க்கு கீழே கம்மி தான். 9%, 8.9% சம்திங் தான் வருது. இது 180 ரூபாய்க்கு கீழே குறைச்சி கொடுக்கக்கூடாது. சரிங்களா, பெர்சன்டேஜ் கணக்கு பார்க்கணும். மெட்டீரியலுக்கு மேலே இவ்வளோ அவ்வளோன்னு பார்க்கக்கூடாது. ஓகே, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கம்ஃபோர்ட்டில் ப்ளூ பிங்க் இது பிளாக்மாங்க. சரிங்களா, சாஃப்ட்னு சம்திங் வருது. இது கொஞ்சம் சென்ட் வாசனை சொல்லிட்டு இதை கொஞ்சம் கேட்பாங்க கஸ்டமரு. ஒரு கம்ஃபோர்ட்டில் ஒரு சரத்துக்கு 10 பீஸ். சரிங்களா, இல்லை ஒன்று மட்டும் ரேட் அதிகம். அது எது மீன்ஸ் அந்த ப்ளூ இப்போ டிஸ்கவுண்ட் இல்லாமல் வருது. ப்ளூவை அதிகமாக கேட்குறாங்க. இந்த பிளாக்கும் இந்த பிங்க்கும் ரேட்டு கம்மி தான். சரிங்களா, நீங்கள் எங்கள் எல்லா இடம் பார்க்கலாம். இதுக்கு 2க்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது, இதுக்கு டிஸ்கவுண்ட் இல்லை. சரிங்களா, 37 ரூபா 10 பீஸ். ஒரு கம்ஃபோர்ட்டில் ஒரு சரம் கூட ஒரு பீஸ் கூட நமக்கு கிடையாது. 3 ரூபா 70 பைசா வருது. ஒரு கம்ஃபோர்ட்டுக்கு 30 பைசா. சரிங்களா, இதில் 36 ரூபா பைசா 10 பீஸு, 3 ரூபா 63 பைசா. சரிங்களா, ஒரு 10 பீஸ் விற்றா தான் 9 பீஸ் விற்றா 10வது பீஸில் மார்ஜின் இருக்குது. ஆனால் இதில் ஒரு ப்ளஸ் என்னென்னா, வாங்குகிற கஸ்டமர்லாம் 10 கொடுங்க 5 கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதனால் இது எப்போவுமே நம்ம கடையில் இருக்கும். ஒரு 5 சரமாவது இருக்கணும் கம்ஃபர்ட். எத்தனை கலர் மெயின்டைன் பண்ணுறீங்களோ, நான் 2 கலர் தான் மெயின்டைன் பண்ணேன். ஃபஸ்ட்டு பிங்க்கும் ப்ளூவும் தான் மெயின்டைன் பண்ணேன். இப்போ தான் இந்த பிளாக்குக்கு வந்திருக்கேன். மெயின்டைன் பண்ணுற கலரில் ஒரு 5 கொஞ்சம் ஜாஸ்தியாக வாங்கி வச்சுக்காங்க. சரிங்களா, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இது விம் பார். சரிங்களா, விம் பார் 30 ரூபா விம் பார். 30 ரூபா விம் பார் 4 பீஸ். சரிங்களா, அதோட ரேட் இந்த 30 ரூபா விம் பார் எத்தனை பீஸ் போட்டிருக்கேன்? 4 பீஸு, 111 ரூபா 10 பைசா. ஒரு விம் பார் 27 ரூபா 75 பைசான்னு வச்சுக்கோங்க. 2 ரூபா 20 பைசா. அதுதான் அவ்வளோதான் நமக்கு கிடைக்கல. மார்ஜின் ரொம்ப கம்மி.
மற்ற மாதிரி கிடையாது. ஆனால் இது வந்து கொஞ்சம் ரிச்சான கஸ்டமர் தான் வாங்குவாங்க. இந்த விம்பார் வந்து மேக்ஸிமம் 5 ரூபா விம்பார் 10 ரூபா விம்பார் தான் வாங்குவாங்க. காரணம் என்னென்னா அந்த சோப்பு டப்பாக்கில் வைக்கிறதுக்கு இது வசதியாக இருக்காது. அதனால தான் இந்த இதை வாங்க மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை பொருளை வந்து உங்களுக்கு எல்லாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து வந்து ரிட்டன் பில் சொல்லியிருந்தோம்ல, ரிட்டன் பில் வந்து நமக்கு வந்து 759 ரூபா கழிச்சிருக்காங்க இந்த பில்லில். சரிங்களா, 759 ரூபா கழிச்சிருக்காங்க. கழிச்சதுக்கான காரணம் என்னென்னா, என்ன ரிட்டன் போட்டோம், இந்த கம்ஃபோர்ட், இந்த பெரிய பாட்டில் கம்ஃபோர்ட் ஒன்று ரிட்டன் போட்டேன். அது வந்து 225 ரூபா எம்ஆர்பிக்குள்ளது. சரிங்களா, 225 ரூபா எம்ஆர்பிக்குள்ளே கம்ஃபோர்ட் வந்து எக்ஸ்பைரி ஆகிட்டு, ரோஸ் கலர் எக்ஸ்பைரி ஆகிட்டு ப்ளூ கலர் விற்றுட்டு இதை ஒன்று ரிட்டன் போட்டேன். ப்ளஸ்ஸு மதர் ஹார்லிக்ஸ் 595 ரூபா எம்ஆர்பி. சரிங்களா, 595 எம்ஆர்பி உள்ளதையும் ரிட்டன் போட்டேன். 225 ரிட்டன் போட்டேன். 820 ரூபா எம்ஆர்பி ரேட்டு நமக்கு வந்து 759 ரூபா கழிச்சிருக்காங்க. அப்போது 65 ரூபா மட்டும் கட்டுற மாதிரி வந்துச்சு. சரிங்களா, ஆக்சுவலாக இதில் கழிக்கும் போது எப்படின்னா மார்ஜினை கட் பண்ணிட்டு தான் கழிப்பாங்க. சரிங்களா, ஏதோ நமக்கு வந்து இது வந்து ஹெவி அமௌண்ட்டு. ஹார்லிக்ஸ் வந்து எக்ஸ்பைரி ஆகலை, பட் 3 மாதம் தான் இருந்துச்சு. ஆனால் 3 மாதம் இருந்தாலும் இப்போ வாங்குகிற கஸ்டமர் எவ்வளோ நாள் வச்சு சாப்பிடுவாங்க அப்படிங்கிறனாலாம் யோசித்தேன். அவன் ஏஜென்ட்கிட்ட கேட்கும்போது அவங்க சரி ரிட்டன் போட்டுருங்க, ஹார்லிக்ஸ் வந்து கடைசி 4 மாதம் முன்னாடி ரிட்டன் போட்டுருங்க. நாங்கள் அது மாதிரி ரிட்டன் போட்டாச்சு. அது நமக்கு மெட்டீரியலையும் கழிஞ்சி வந்துட்டு. சரிங்களா, இதை வந்து நம்ம ரிட்டன் போட்டோம் இருந்தாலும் கவனிக்கக்கூடாது, அப்படியே இருக்கக்கூடாது. கரெக்டாக இதை வந்து ஃபாலோ பண்ணணும்னா இந்த வாரம் ரிட்டன் பொருள் எப்போ எடுப்பாங்கன்னா, இந்த மெட்டீரியல் டெலிவரி பண்ணுறாங்களா, டெலிவரி பண்ணுற ஆள்கிட்ட இதை கொடுக்கணும். ஒரு கவர் போட்டு ஷாப் நேம் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு, அது வந்து அடுத்த வாரம் பில்லை கழியும், இல்லைனா அதுக்கடுத்த வாரம் பில்லு தான் அது கழியும். அதுதான் இதில் உள்ளது. நமக்கு கழிஞ்சிட்டா என்னங்கிறத வாரம் பார்த்து பில்லை வாங்கணும், அமௌண்ட்டு கொடுக்கணும். இதெல்லாம் ரவுண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இல்லைனா இந்த அமௌண்ட்டை கூட வேணாலும் வாங்கிட்டு போயிடுவார் தெரியாமல். அதனால் அந்த பில் அமௌண்ட்டு எல்லாம் பார்த்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இது ரிட்டன் வந்து இருக்குது. அதாவது இப்போ ஒரு கடை வைக்க போகிறோம் அப்படின்னா ஏஜென்ட் வந்து ரிட்டன் கண்டிப்பாக இருக்குது. ஒரு சில ஃபுட் ப்ராடக்ட்டில் மட்டும் ரிட்டன் கிடையாது. அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதெல்லாம் சோப்பு, பவுடரு, ஷாம்பு, இதில் வந்து எல்லாமே ரிட்டன் உண்டு. சரிங்களா, அதனால் ரிட்டன் வந்து எப்படின்னா எக்ஸ்பைரி ஆக போகுது, டேமேஜ் பீஸ் வந்துட்டு அந்த பொருள் கெட்டு போயிட்டு அப்படின்னா ரிட்டன் உண்டு. கடையை மூட போகிறோம், ரிட்டன் பண்ணுங்க காசு கொடுங்கிறது வந்து கிடையாது. அந்த மாதிரி ரிட்டன் பண்ண முடியாது. சரிங்களா, ஓகே. சார் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியரிங் மளிகை கடை.